வணக்கம். நான் உங்கள் நாதன். இன்றைக்கி நம்ம இந்த கவர்மெண்ட்டு மானியத்தை இதெல்லாம் கொடுக்குறாங்க, என்னென்ன இதுக்கு மானியம் கிடைக்கும், அதை எப்படி நம்ம அணுகுவது, அது யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போங்க. போர்வெலுக்கு மட்டும் இல்லை, போர்வெல் மோட்டருக்கு மானியம் கிடைக்குங்க. அதே மாதிரி சொட்டு நீருக்கு மானியம் உண்டு. அதுபோல் உங்களுக்கு டிராக்டர் மற்றும் பவர் டில்லர், சின்ன சின்ன பண்ணைக்கருவிகளுக்கு எல்லாத்துக்குமே மானியம் உண்டு. இடுபொருளுக்கும் மானியம் கிடைக்கும். அதை எப்படி வாங்கிறது, அதை யாரை அணுகணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போங்க. இப்போ இந்த மாதிரி மானியங்கள்லாம் அரசு வருடத்திற்கு ஒரு நிதியாண்டில் ஒவ்வொரு தடவை அந்த பட்ஜெட்டில் அறிவிப்பாங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சதவீதத்தை விகிதாச்சாரத்தை அப்படி பிரித்து அந்த ஏரியாவுக்கு அறிவிக்கிறாங்க. அந்த மானியத்தெல்லாம் நம்ம முழுசாக வாங்கிக்கிறோமா அப்படின்னா இல்லை. ஏன்னா இதை பற்றின புரிதல் நிறைய பேர்கிட்ட கிடையாது. ஏன்னா அரசு இப்படி ஒரு மானியம் இருக்குது அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியறதில்ல. விவசாயத்தை பொறுத்த மட்டும் உங்களுக்கு எல்லா விஷயங்களுக்குமே மானியம் கண்டிப்பாக கிடைக்கிது. அதில் முதன்மையாக நம்ம போர்வெலுக்கான மானியத்தை நம்ம இன்றைக்கி பார்ப்போம். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு அதை எங்கே அணுகிறது, அது எப்படி வாங்குறது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அதுக்கு என்னென்ன இதெல்லாம் நம்ம கொடுக்கணும், என்ன மாதிரி ப்ரொசீஜர்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். போர்வெலுக்கான மானியம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, இப்போ விவசாய பண்ணையில் நம்ம போர்வெல் அமைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக மானியம் இருக்காங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது ஒரு வருடத்திற்கு ஒவ்வொரு வேளாண்மை பொறியியல் துறையில் அதை பற்றின தகவல் கண்டிப்பாக இருக்கும். நம்ம அவங்கள அணுகி நமக்கு இந்த போர்வெலுக்கான மானியம் அந்த ஏரியாவுக்கு இருக்கா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். வேளாண்மை பொறியியல் துறைங்கிறது எல்லா மாவட்டத்தோடைய தலைநகரம் மற்றும் இதில் தாலுக்காவில் கண்டிப்பாக இருக்குங்க. அந்த இதில் நம்ம அணுகி நமக்கான மானியம் ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக. அந்த மாதிரி போர்வெல் மானியம் இருக்குதுன்னு தெரிஞ்சுன்னா நம்ம போர்வெல் அமைக்கிறதுக்கான இடத்த முதல்ல தேர்வு செஞ்சுக்கணும். தேர்வு செஞ்சுட்டு நம்ம அதற்கு முன்னே நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இதில் இன்னொரு குறிப்பிடும்படியான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த போர்வெல் அமைக்கிற இடம் அந்த போர்வெல் இடம் அவர் தோட்டம் வச்சுருக்க உரிமையாளர் மட்டும்தான் அந்த மானியத்தை பெற முடியும். ஏன்னா அந்த தோட்டத்தை பருவம் பார்க்குறவங்களோ அல்லது குத்தகை அடிப்படையில் தோட்டத்தை இது பண்ணிகிட்டு பராமரிச்சுட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதில் வாங்க முடியாது. போர்வெலுக்கான மானியம் நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, போர்வெல் அமைக்கிறதுக்கான இடங்களெல்லாம் பார்த்துட்டு நம்ம போர்வெல் அமைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய தோட்டத்துடைய பட்டா, சிட்டா, அடங்கல் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம தயார்படுத்தி வச்சுக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு ஆதார் கார்டு கண்டிப்பாக தேவைப்படும். அதே மாதிரி உங்களுக்கு பான் கார்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக அதையும் கேட்பாங்க. இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம அந்த அரசு வேளாண்மை துறையோட பொறியியல் துறையில் போய் நம்ம போர்வெலுக்கான விண்ணப்பம், மானியத்துக்கான விண்ணப்பம் கேட்டோம்னா கண்டிப்பாக வழங்குவாங்க. அந்த விண்ணப்பத்தை வாங்கி நம்ம பூர்த்தி செஞ்சு எல்லாம் அவங்க கேட்கக்கூடிய ஆவணங்களெல்லாம் அதிலோட இணைச்சி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ஒரு நாள் குறிப்பிட்டு அந்த நாளுக்கு போர்வெல் அமைக்கிறதுக்கான அனுமதி கடிதத்தை கொடுப்பாங்க. அதை நம்ம நேரடியாக வாங்கிட்டு நம்ம போர்வெல் அமைக்கிற அன்றைக்கி அவங்களுக்கு தகவல் கொடுத்தோம்னா அந்த இதில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் நம்ம தோட்டத்தை பார்வையிட்டு பக்கத்தில் எதுவும் அரசு போர்வெல்லோ இல்லை மற்றது ஏதாவது பிரச்சனை இல்லை இடங்களா அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக பார்ப்பாங்க. இதில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும். போர்வெல் மானியம் வாங்கினோம்னா அந்த தோட்டத்து மேலே எந்த ஒரு வில்லங்கமோ அல்லது எந்த ஒரு கோர்ட் கேஸ் இந்த மாதிரி ஃபைனான்சியலாக உங்களுக்கு பேங்க் லோன் வாங்கிட்டு கட்டாமல் இந்த மாதிரி பிரச்சனைகளாக இது இருந்துடக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த மானியம் ரிஜெக்ட் ஆகிடும். அந்த போர்வெல் அமைக்கிற அன்னைக்கு அங்கேருந்து ஒரு அதிகாரி அந்த கம்ப்ளீட்டாக போர்வெல் அமைக்கும் போது கண்டிப்பாக கூட இருப்பார். அவர் அந்த இடத்துல ஜிபிஎஸ் லொக்கேஷன் வச்சு அந்த போர்வெல் அமைக்கிறது, எவ்வளோ ஆழங்கள் அமைக்கிறோம், என்ன மாதிரி பைப்லாம் போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஃபோட்டோ எடுப்பாங்க. அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அதை நம்மளை மானியத்துக்கான அந்த பட்டியலில் இணைச்சிருவாங்க. அந்த மானியம் உங்களுக்கு என்னென்னா, உங்களுக்கு போர்வெல் அமைச்சு அந்த பில்லு மற்ற இதெல்லாம் நம்ம சரிவர கரெக்டாக செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது அப்ரூவ் ஆகிடும். அப்படி அப்ரூவ் ஆகக்கூடிய போர்வெலுக்கு போர்வெல் அமைக்கிறதுக்கு கண்டிப்பாக மானியம் கிடைக்குங்க. அந்த போர்வெல்லில் உள்ள நம்ம பயன்படுத்தக்கூடிய நீர்மூழ்கி மோட்டருக்கு மற்ற உபகரணங்களுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக மானியம் கிடைக்கும். மானியங்கிறது எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுலேயும் ஒரு சதவீதம் கணக்குகள் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு சிறு விவசாயி, குறு விவசாயின்னு ஒரு 2 கேட்டகரியாக ஃபஸ்ட்டு பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பெரும் விவசாயி. எல்லாத்துக்குமே மானியம் உண்டு. போர்வெலை பொறுத்தவரையும் இதில் எல்லாத்துக்குமே மானியம் உண்டு. அந்த சிறு குறு விவசாயிகளுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த சப்சிடியோடைய அளவுகள் கொஞ்சம் அதிகம் கிடைக்கும். மோட்டருக்கான இதெல்லாம் அதிகம் கிடைக்கும். அதே மாதிரி சொட்டு நீர் பாசனத்துக்கான எல்லா உபகரணங்களுக்கும் கண்டிப்பாக மானியம் கிடைக்கும். நம்ம சொட்டு நீர் அமைக்கும் போது கண்டிப்பாக அதுவும் அரசு மானியத்தில் கண்டிப்பாக வரக்கூடிய இதில்
வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு கம்பெனி நிர்ணயிச்சிருப்பாங்க. அந்த கம்பெனியில் நம்ம தகவல் கொடுத்தோம்னா அவங்க வந்து அதுக்கான அளவுகள்லாம் எடுத்துகிட்டு போய் அதை வந்து ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி ஒரு ஒர்க் ஆர்டரை வந்து ரெடி பண்ணுவாங்க. அந்த எவ்வளோ எஸ்டிமேட் வருதுங்கிறத கம்ப்ளீட்டாக வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதே ப்ரொசீஜர் தாங்க. அந்த தோட்டத்தோடைய பட்டா, சிட்டா, அடங்கல் இதெல்லாம் வந்து குறிப்பிட்டு நான் அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய விஏஓ, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், அவர்கிட்ட வந்து ஒரு ஒப்புதல் பெறணும். இந்த மாதிரி ஒப்புதலை வாங்கிட்டோம்னா கண்டிப்பாக வந்து அதை வந்து நடைமுறைப்படுத்திடலாம். அதை வந்து அந்த கம்பெனியில் கொடுத்தோம்னா அவங்க வந்து அந்த இதை வந்து அரசுக்கு சமர்ப்பித்து அதுக்கான ஒர்க் ஆர்டரை வாங்கிடுவாங்க. அதே மாதிரி தாங்க டிராக்டர் மற்ற உபகரணங்கள் 40 ஹெச்பிக்கு மிகாமல் இருக்கக்கூடிய டிராக்டருக்கு கண்டிப்பாக மானியம் உண்டு. அதுவும் வந்து நம்ம சிறு விவசாயி, குறு விவசாயியாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதிலேயே வந்து அதிக சதவீதம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 70-80% வரையுமே மானியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதில் வந்து மானியத்தில் வந்து நம்ம போர்வெல்லோ இல்லை மற்ற எந்த இது செஞ்சாலும் நம்ம வந்து அதை முறையாக அரசு அலுவலகத்துக்கு சென்று வேளாண்மை துறையில் வந்து அவங்கக்கிட்ட வந்து நம்ம தகவலை கேட்டு என்னென்ன மாதிரி இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து செயல்படுத்தணும். ஏன்னா ஒவ்வொரு வருடத்துக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து மானியத்துக்கான நிதி ஒதுக்கி இருப்பாங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கும். அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாலுக்காவில் வந்து அதனுடைய தலைமை அலுவலகம் இருக்கும். அங்கே நேரடியாக சென்று நமக்கான விண்ணப்பத்தை வாங்கி பூர்த்தி செஞ்சு கொடுக்கணும். அதை வாங்கி நம்ம பூர்த்தி செஞ்சு கொடுக்கும்போது அந்த இடங்களில் ஏதாவது வில்லங்கம் இருக்கா இல்லை மற்ற ஏதாவது பிரச்சனைகள் இருக்காங்கிறத வந்து விஏஓட்ட வந்து சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வாங்கணுங்க. அந்த மாதிரி வாங்கி கொடுத்துட்டோம்னா கண்டிப்பாக நமக்கான மானியங்களை வந்து நம்ம ஈஸியாக வாங்கிடலாம். அதே மாதிரி நம்ம போர்வெல் அமைக்கிறோம் அப்படிங்கும்போது அதில் வந்து பக்கத்தில் எதுவுமே வந்து வேறு அரசு சார்ந்த குடிநீருக்கான போர்வெல்லோ இல்லை மற்ற எதுவும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி குளத்தோட கரைகள் மிக அருகில் வந்து நம்ம போர்வெல் அமைக்கக்கூடாது. அதே மாதிரி அந்த போர்வெல் இடம் அமைக்கக்கூடிய இடங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையில் வந்து அது கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஏதோ கோர்ட் நடைமுறைகள்லையோ மற்ற பேங்கு லோன்லேயோ வந்து எதுவும் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தனால் கண்டிப்பாக நமக்கான மானியம் வந்து 100% கிடைக்குங்க. அதுவும் போர்வெல்கள்லாம் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60-70% அளவுக்குமே மானியம் கிடைக்கும். மற்ற மோட்டார் மற்ற இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சதவீதம் வந்து அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணியிருப்பாங்க, அலாட்மெண்ட் இருக்கும். அதை வந்து நம்ம என்னங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இது பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மானியம்லாம் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முதல்ல வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்ம அதுக்கான அத்தாட்சிகள் என்னென்னலாம் இருக்குது, சான்றிதழ்லாம் கேட்குறாங்கிறதெல்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதில் முதன்மையாக வந்து நம்ம விவசாயியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய உழவர் அட்டையை கூட அதுக்கு கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி ஆதார் கார்டு கண்டிப்பாக தேவைப்படும். நமக்கான ரேஷன் கார்டோடைய நகல் தேவைப்படும். அதே மாதிரி பான் கார்டு வச்சுருக்கக்கூடிய நபராக இருந்ததுன்னா கண்டிப்பாக பான் கார்டையும் அதில் இணைக்க சொல்லி கேட்பாங்க. இதெல்லாம் வந்து நம்ம வாங்கி கொண்டு போய் நம்ம விஓ கிட்ட வந்து ஒரு சான்று வாங்கணும். அதாவது இவர் விவசாயம், அவருடைய சொந்த நிலத்தில் விவசாயம் செய்கிறாரு, எந்த ஒரு வில்லங்கமோ எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாருங்க. அதே மாதிரி அந்த மானியம் வாங்கக்கூடிய போர்வெலுக்கு கண்டிப்பாக இலவச மின்சாரத்தையும் வாங்கலாங்க. அதுலேயும் நிறையா சலுகைகள் இருக்குதுங்க. அதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பட்டா நம்பரில் வந்து ஒரு இலவச மின்சாரம் தான் வாங்க முடியும். ஒரு போர்வெலுக்கான மின்சாரத்தை வந்து கண்டிப்பாக ஃப்ரீ சர்வீஸ் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். அது மாதிரி நிறையா தகவல்களை டெய்லியும் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி வந்து இந்த மானியத்துக்கான ஒரு தகவலை பார்த்துருக்கோம். நாளைக்கு இதே போல் வேறு ஒரு தகவலை கண்டிப்பாக பார்ப்போம். எங்களுடைய முகநூல் மற்றும் யூடியூப் சேனலில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நாதன் பொருள்ஸ் வள்ளியூர் அப்படிங்கிறது எங்களுடைய சேனலுடைய பேர். எங்களுடைய கருத்துக்கள் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றிங்க.